இன்று தந்தையர் தினம். ஆமென். அப்பா என்று சொல்லும் பொழுது அதாவது ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் முதலாவது மிகப்பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணுகிற முதலாவது நபர் தான் தகப்பன். அப்பா என்கிற ஸ்தானம் சாதாரணமான கிடையாது. சபைக்கும் ஆவிக்குரிய தகப்பன்மார் வேணும். நீங்க ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம், ஆனால் ஆவிக்குரிய தகப்பன்மார், அந்த தகப்பனின் உள்ளம் இருக்கிற எல்லோரும் இந்த சபையில் இருப்பார்கள். ஆனால் இந்த சபையின் நிலைமை இதை பார்க்கிலும் பல மடங்கு இன்னும் மேன்மையாக கர்த்தர் வைப்பார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, வேதத்து ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே தாக்கத்தை இயேசு ஏற்படுத்தினார். அதே வண்ணமாய் ஒவ்வொருவருடைய வீட்டிலும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நபர் தான் தகப்பனின் ஸ்தானம், அப்பா என்கிற ஸ்தானம். அப்பா வந்து நீங்க பார்க்கிறீங்கன்னா, சிலர் அம்மா அநேக காரியங்கள் புகழுவார்கள், சொல்லுவார்கள், அதை செய்கிறார்கள், இதை செய்கிறார்கள். ஆனா சில நேரம் அப்பா வேறு மாதிரி. ஆமென். அவர் மண்ணுக்குள்ளதான் இருக்கிறாரு. அது எல்லாருக்கும் விளங்காது. ஆனா மரம் அழகா இருக்கு, நீங்க நல்லா இருக்கிறீங்க, அழகா இருக்கிறீங்க, வீட்டுல சந்தோஷமா இருக்கிறீங்க, மனைவிமார் ஆசீர்வாதமா இருக்கிறீங்கன்னா அந்த வேர் மிக பிரதானமானது. ஆமென். அந்த வேர் என்ன சொல்றது? ஒவ்வொரு நேரம் அது சொல்லிட்டு இருக்காது. அந்த வேர் தனக்குள்ளே என்ன செய்கிறது? தன்னை அடக்கி கொண்டு தன் பாரங்களை, துக்கங்களை, பாடுகளை அடக்கி கொண்டு அது தன்னால் முடிந்த அளவு தன் குடும்பத்துக்கு தன்னுடைய வளத்தை கொடுப்பதுதான் அந்த வேரின் வேலை. அப்போ ஒவ்வொரு அப்பாவும் ஒவ்வொரு வீட்டுக்கும் அவர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா ஒரு வேர் மாதிரி இருக்கிறாங்க. ஆமென். பாருங்க, சில நேரம் வயசு போனா கூட அப்பா இருந்தா அப்பா இருக்கிறாரு, அப்படிதானே? சில நடக்க முடியாது, ஆனா அப்பா இருக்கிறாரு அப்படின்ற ஒரு ஸ்தானம் இருந்தாலே அந்த இடத்துக்கு ஒரு பெருமதி இருக்கு. ஆமென். ஒரு வெயிட் இருக்குது. ஆமென். அப்பான்ற இடம் இந்த பூமியில யாராலும் நிரப்பவே முடியாது. ஆமென். ஆகவே இந்த அப்பான்ற ஸ்தானத்தில் இருக்கிறீங்கன்னா நீங்க ரொம்ப முக்கியமானவர்கள். ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் தான் உலகத்தில் அப்பா தான். நான் என்ன வரம் பெற்று வந்தேன்னா, நான் ஒரு ஆணா பிறக்கணும், எனக்கு ஆண்டவர் ஒரு 2 பிள்ளைகளை 3 பிள்ளைகளை கொடுக்கணும் சொல்லி நான் உரிமை கொண்டாடி வரவில்லை. அது பரலோகத்தில் இருக்கிற பிதா என்னை அந்த ஸ்தானத்திலே இன்று வைத்திருக்கிறார். நான் சொல்றேன், ஒவ்வொருவருக்கும் முதலாவது ஹீரோ யார் சொல்லுங்க? பெண்களே, ஏன் ஒரு மாதிரி பார்க்கிறீர்கள்? ஆமென். ஃபர்ஸ்ட் ஹீரோ, சூப்பீரியர் ஹீரோ அவர் தாங்க. ஆமென். சொல்ல மாட்டீர்கள், ஞான் அறியும், முன்னே அறியும் ஞான். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சில நேரம் கேட்போம்ல, நான் காலையிலையும் சொன்னேன், முதலாவது கோழி வந்ததா முட்டை வந்ததா? ரொம்ப பேர் சந்தேகம். பைபிள் ஒழுங்க வாசிச்சீங்க தெரியும். ஆண்டவர் சொன்னார் முதலாவது கோழி உண்டாக கடவது. ஆமென். அதான் சொன்னார் ஆண்டவர். அப்ப நான் கேட்கிறேன், கோழி முக்கியமா முட்டை முக்கியமா? ஹலோ, சரி, எல்லாரும் சொல்றாங்க அம்மா தான் ரொம்ப முக்கியம். உலகத்தில் அப்படித்தான் சொல்லுவாங்க. அப்பா அம்மா சில நேரம் ரொம்ப சீப் பண்ணிடுவாங்க. உலகத்திலே அன்புக்கு யார் வரைவிலக்கணம்? அம்மா 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்து இருக்கிறார்கள். என்னையும் ஒரு தாய் பெற்றெடுத்து இருக்கிறாள், இல்லை சொல்லவில்லை. அம்மா முக்கியம். அப்ப இந்த உலகத்துக்கே ஆண்டவர் ஒரு சந்ததியை கொண்டு வரதுக்கு ஆணை கொண்டு வந்தாரா, பெண்ணை கொண்டு வந்தாரா? அம்மா முக்கியமா, அப்பா முக்கியமா? ஆமென். ஆமென். அம்மாவும் முக்கியம், அப்பாவும் முக்கியம். ஆனா நீங்க கவனிக்கணும், இன்னைக்கான அந்த சிஸ்டம், கடவுள் இந்த வேதத்தில் ஒரு முறை வைத்திருக்கிறார். இன்னைக்கு அந்த முறையை நாம் தொலைத்திருக்கிறோம். அம்மா முக்கியம், ரொம்ப முக்கியம். ஆனா அத்தோடு கூட தகப்பனும் மிக முக்கியமானவர். அப்பா என்கிற ஸ்தானம் மிக மிக முக்கியமானது. ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு தகப்பன் என்கிற ஒரு ஸ்தானம் இருந்தால்தான் தாய் என்கிற ஒரு ஸ்தானமே உருவாக முடியும். இது முக்கியம். பாருங்க, அதாவது கடவுள் செய்த வேலை இது. ஒரு பெண்ணை தாய் என்கிற ஸ்தானத்துக்கு உயர்த்துவதற்கு ஒரு பெண்ணிடம் மிக உயர்ந்த ஸ்தானம் எது தெரியுமா? அவங்க பெரிய பெரிய பட்டப்படிப்பு படிக்கிறாங்க, அதெல்லாம் கிடையாது. கடவுளால் கொடுக்கப்பட்ட தாய் என்கிற ஸ்தானம். அந்த ஸ்தானத்தை கொடுப்பதற்கு தேவன் முதலாவது பெண்ணை அல்ல, தேவன் முதலாவது ஒரு ஆணை தான் உண்டாக்கினார். ஒரு தகப்பன், ஒரு அப்பா இருந்தாதான் ஒரு பெண் தாய் என்கிற ஸ்தானத்தை அடைய முடியும். அப்பா ரொம்ப முக்கியமானவர். ஆமென் சொல்லுங்க. சில நேரம் பிள்ளைகளுக்கு மட்டும் இல்ல அப்பா ஹீரோ,
பொண்டாட்டிக்கும் கணவன் தான் ஹீரோ. ஆமென், ஸ்தோத்திரம். வெளிப்பாடு கிடைத்த பெண்களை பெற்ற ஆண்களே, நீங்கள் பாக்கியவான்கள். கணவன் அமைவதெல்லாம் எங்க இருக்கு? அப்படி பைபிள் அப்படித்தாங்க இருக்கு. அது மட்டும் அது எப்படி சொல்லுவீங்க நீங்க? மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். அமைந்தவனுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். ஆமென். கணவன் அமைவது நான் சொல்றேன் பிதா கொடுத்த வரம். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் என்ன சொன்னேன், கணவன் மனைவி மாறு பாருங்க. மனைவி மாறது சில நேரம் பெருசா பேசுவாங்க, ஆனா திடீர்னு வீட்டில் சத்தம் கேட்கும், கூச்சலிடுவார்கள். சமைச்சிட்டு இருப்பாங்க, ஒரு பெரிய சத்தம். நான் திருமணம் முடித்த ஆரம்பத்திலே பதறி அடித்து ஓடிக்கொண்டு நான் சமையல் அறைக்கு ஓடி போய் பார்ப்பேன், அங்கே என்ன இருக்கும்? ஒரு சிலந்தி இருக்கும், இல்லை என்றால் ஒரு கரப்பான் பூச்சி இருக்கும். அப்பொழுது காப்பாற்ற வந்த முதல் ஹீரோ யார்? நான். ஆமென். உண்மையா இல்லையா? பிரைஸ் தி லார்ட். ஆமென். சில நேரம் பாருங்க, திருமணம் முடிச்சு ரொம்ப பேர் சொல்றாங்க புருஷன் வேக வேகமா முன்னுக்கு போறாரு. திருமணம் முடிச்சு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஒரு குழந்தை கிடைச்சது, அப்புறம் பொண்டாட்டி மாதிரி கையை பிடிக்கிறதே இல்லை, அவங்க தனியா வராங்க, நாங்க முன்ன தனியா போறோம். அப்படி தனியே போகும்பொழுது ஒரு நாள் ஒரு பெரிய நாய் வந்தது முன்பதாக. ஆமென். ஓடி வந்தார்கள், என்னை கையை கட்டி பிடித்தார்கள். ஆமென். அப்ப யாரு? அப்பாவுக்கு கோல் அடிச்சாங்களா? பாஸ்டருக்கு கோல் அடிச்சாங்களா? யார் ஹீரோ? சொல்லுங்க. நாங்க தான் ஹீரோ. இது உண்மைங்க. இதெல்லாம் சும்மா சின்ன சின்ன சம்பவம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சில காரியங்கள் சொல்லி என்னுடைய செய்திக்கு நான் போக விரும்புகிறேன். கணவருக்கு நீங்க கட்டாயம் கீழ் படிஞ்சு தான் ஆகணும். அப்பா என்கிற ஸ்தானத்தை நீங்க யார் வீட்டில் அப்பா என்கிற ஸ்தானத்தில் ஒரு இருக்கிறாரோ அந்த ஸ்தானத்தில் இருக்கிறவருக்கு கட்டாயம் கீழ் படிய வேண்டும். அது தேவனுடைய கட்டளை. அது நடக்கலைன்னா வீட்டில் கண்டிப்பா குழப்பம் இருக்கும். இன்னைக்கு அநேக வீட்டுகளில் பிரச்சனை, மனைவிமார் சில நேரம் அந்த கணவருக்கு கீழ்ப்படிவதில்லை. ஊர்ல எல்லாருக்கும் அதான் பைபிள் சொல்லுது, சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படி. சொல்லுங்களேன். நான் சொல்லலைங்க, பைபிள் சொல்லுது. யாருக்கு? அப்பா சொன்னா கீழ்ப்படிவாங்க. சில நேரம் பக்கத்து வீட்டுக்காரர் சொன்னா இவர் சொல்லி இருப்பாரு, அப்ப விளங்காது, அவர் சொன்னாருங்க, அப்படி சொல்ற நேரம் கீழ்ப்படிவாங்க. ஆண்டு சொன்னாரு, நீங்க உலகத்துல சொந்த அப்பாக்கு நீ திருமணத்துக்கு அப்புறம் கீழ்ப்படுகிற இல்லையோ, கட்டின கணவனுக்கு நீ கீழ்ப்படி. ஆமென் சொல்லுங்க. ஆமென். ரொம்ப பேர் சந்தேகப்படுறாங்க, இவர் பைபிள்ல இருந்து பேசுறாரா இல்லாட்டி வேற எங்க இருந்து பேசுறாரா சொல்லி. ரொம்ப முக்கியம் கணவருக்கு கீழ்ப்படிதல். ஆமென். சில மனைவிமாருக்கு அந்த பழக்கம் இல்லை. ஏன் கீழ்ப்படியணும்? சில நேரம் கேட்பாங்க, ஆனா செய்ய மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? இப்படி செய்யட்டுமா? நாங்க சொல்லுவோம், இல்ல அப்படி செய்யாதீங்க. ஏன் செய்யக்கூடாது? அப்ப ஏன் கேட்டீங்க? 1 பேதுரு வாசிங்கள் 3:6 சீக்கிரமாய். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கணவனுக்கு எப்படி கீழ்ப்படிய வேண்டும் என்று அந்தபடியே எல்லாரும் வாசிப்போம். இல்லைக்கு ஆண்கள் வாசிக்காதீங்க, பெண்கள். இன்று பெண்கள் வாரம். ஆமென். வாசிங்கள். அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள். ஆமென். ரைட். பாருங்க எப்படி இருக்கிறது வேதத்திலே. இது மிக மிக முக்கியமான வார்த்தை, எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை. ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, எல்லா ஜனங்களும் யாருக்கு கீழ்ப்படிய வேண்டும்? கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். யார் நமக்கு ஆண்டவர்? கடவுள் தான் நமக்கு ஆண்டவர். ஆனா ஆண்டவருக்கு அப்புறம் இந்த பூமியிலே ஆண்டவர் அந்த பேரை கொடுத்து ஒருவருக்கு கீழ்ப்படியுங்கள் என்று சொல்வாரானால் அது உங்களுடைய கணவர், உங்கள் வீட்டில் இருக்கிற அப்பா. ராமேன் சொல்லுங்க. சாராள் எப்படி கீழ்ப்படிந்தாள்? எப்படி கீழ்ப்படிந்தாள்? மனைவிமார்களே, ஆண்டவனே என்று சொல்லி கீழ்ப்படிந்தால். இன்னைக்கு நானா நினைக்கிறேன், வாழ்நாள்ல யாருமே கூப்பிட்டதில்லை ஆண்டவனே சொல்லி. சாராள் கூப்பிட்டு இருக்கிறாள். ராமேன் சொல்லுங்க. இனிமே நான் கவுன்சிலிங் கொடுக்கக்குள்ள ஆண்டவர் எனக்கு இப்போ ஒரு வெளிப்பாடு கொடுத்திருக்கிறார். திருமணத்துக்கு முன்னுக்கு சொல்லக்குள்ள இனிமே நான் சொல்லி கொடுப்பேன், கணவனுக்கு எப்படி கீழ்ப்படியணும்? ஆண்டவனே என்று சொல்ல வேண்டும். இன்று அநேகர் என்ன சொல்லுகிறார்கள்? ஆண்டவனே என்று சொல்லுவது கிடையாது. எப்படி சொல்லுவாங்க? அத்தான், நல்லது, மச்சான், செத்தான். சில பேர் மாமா அப்படி கூடுவாங்க. வேற என்ன சொல்லுவாங்க? டேடா, அப்பா, அண்ணன், தம்பி. நல்ல நேரம் தம்பின்னு கூப்பிடாம இருந்தீங்களே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சில பேர் இங்க பாருங்க, இங்க. சில பேர் ரொம்ப சிரிக்கிற பார்த்து இதெல்லாம் நடக்குதுதான் போல. இப்படித்தான்
ஆமென். ரைட். உங்க ஆண்டவன் யாரு? அந்த ஆளா போயிட்டு ஆண்டவன் சொல்றீங்க பாஸ்டர். அந்த ஆள் தான் ஆண்டவன். ஆமென். ரைட். ஆண்டவனே என்று சொல்லி கீழ்ப்படிந்தாள். ரெண்டாவது விஷயம் வந்து நீங்க கணவனை கனம் பண்ணணும். அதை நல்லா இருக்க வேணும்னா நீங்க நினைச்சீங்கன்னா இதெல்லாம் நீங்க கடைப்பிடிக்கணும். ஆண்டவர் வேதம் என்ன சொல்கிறது? கணவனை நீங்க என்ன சொன்னா கனம் பண்ண வேண்டும். மிக முக்கியம். சில பேர் மதிக்க மாட்டார்கள். கணவனை தான் நீங்க முதலாவது மதிக்கணும். அது அவருக்கு தெரியணும், நீங்க மதிக்கிறீங்க சொல்லி தெரியணும். சில பேர் அதை முன்னுக்கு காண்பிக்க மாட்டாங்க. காண்பிக்கிறதுக்கு தான் முன்னுக்கு ஒரு உருவத்தை கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். ஆமென். கணவனுடைய தொழிலை நீங்கள் கனம் பண்ணணும். சில பேர் அதை அலட்சியம் பண்ண ஒரு அற்பமா எண்ணுவார்கள். கணவன் தொழில் செய்தால் அதை கனம் பண்ணுங்க. அதை கனம் பண்ணும் பொழுது அதுவே அவருக்கு பெரிய ஆறுதல். எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் ஒரு நாள் சொல்ல மாட்டாரு. ஒரு ஊழியம் செய்து அதை கனம் பண்ணுங்கள். வேலைக்கெல்லாம் போயிட்டு வராங்க, நீங்க நினைக்காதீங்க சொகுசா போயிட்டு வருகிறார்கள். அவர் எத்தனையோ சவால்களுக்கு முகம் கொடுக்கிறாங்க, அவமானங்களுக்கு முகம் கொடுக்கிறாங்க, உங்களுடைய வீட்டையும் உங்களையும் பராமரிப்பதற்காக. ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்க எத்தனையோ ஆண்கள் எவ்வளவு தியாகம் பண்ணுறாங்க. வரும் பொழுது அப்ப என்ன கேட்கணும்? வீட்டுக்கு வர்ற நேரம் ஹலோ என்ன கேட்பீங்க? ஆமென். சில நேரம் பாருங்க மனைவி மாதிரி லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. வீட்டுக்கு வர நேரம் லிஸ்ட் சில நேரம் நாங்க மறந்துடுவோம். ஆமென். நான் அடிக்கடி மறப்பேன். ஆனா எனக்கு அப்படி கேட்க மாட்டாங்க. வீட்டுக்குள்ள வரக்குள்ளே தேங்காய் இருக்கு, சீனி இருக்கு, பருப்பு இருக்கு, முட்டை எங்க? அப்படி கேட்க கூடாது. ஆமென். இல்ல நான் சொல்றேன், இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கிய வாழ்க்கைக்கு. விசாரிங்க. நீங்க கஷ்டப்படுறீங்க, இன்னைக்கு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு வேலை? நீங்க எங்களை பாக்குறீங்க, ஒவ்வொரு நாள் எங்களுக்கு நீங்க உதவி செய்யறீங்க, நான் உங்களை நேசிக்கிறேன் சொல்லி இருக்கிறீங்களா? இல்லை. ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போறாரு தானே, ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு எவ்வளவு வேலை செய்யறாரு. அப்ப வீட்டுக்கு அந்த தலையா இருக்கிற அந்த கணவனை நீங்க கனம் பண்றீங்க சொல்லி அவர் தெரிஞ்சாலே அவர் எவ்வளவு வேணாலும் உங்களுக்காக கஷ்டப்படுவார். ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்க. மூணாவது, கணவனுக்குள்ள இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, அவரு திருமணத்துக்கு வந்து அவர் ரொம்ப பேசுவாரு. திருமணத்துக்கு அப்புறம் நீங்க அவரை மூடி வச்சிருவீங்க. திருமணத்துக்கு முன்னுக்கு பெண்கள் பேசவே மாட்டார்கள். எங்க இருந்து தான் வருமோ தெரியாது, திருமணத்துக்கு அப்புறம் பேசிக்கொண்டே இருப்பார்கள். அப்ப அதுல என்ன செய்யணும்? கணவனை புரிஞ்சு கொள்ளணும். ஆமென். மனைவிமார் அதிகமாக எப்பொழுதும் பேசி தன்னை வெளிப்படுறது, கணவன்மார் அப்படி அல்ல. நீங்கள் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்று விரும்புவார்கள். அடிக்கடி நடக்கும். இப்படி எல்லாருக்கும் வாழ்க்கையிலே நடக்கும். மனைவிமார் சிலர் எப்ப என்ன பேசணும்னு சொல்லி தெரியாது. ஆமென். பாருங்க, எப்பயும் பேசுவார்கள். அப்ப நாங்க எப்பயாவது பாத்ரூம்ல போயிட்டு பிரஷ் எடுத்து வாயில வச்சாதான் ரொம்ப கேள்வி கேட்பாங்க. பார்த்திருக்கீங்களா? ஆமென். சொல்லுங்க, நான் கேட்கிறேன் தானே, புரியாதா, விளங்காதா? எங்க சொல்றது? வாயில பிரஷ் இருக்குது. ஆமென். புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. வாயில பிரஷ் இருந்த ஒரு ஆண்கள் ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க ஐயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ரைட். கர்த்தர் நல்லவர். முதலாவது காரியம், ஒரு தகப்பன் என்கிற ஸ்தானம் யாருடையது? நல்ல கவனிங்கள், வாசிங்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தேவனுடைய செய்திக்கு நான் கடந்து வருகிறேன். ரோமர் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் எல்லோரும் சேர்ந்து நாம் வாசிக்கலாம். அந்தபடி திரும்பவும் நீங்கள் பயப்படுகிறதுக்கு வேதம் என்ன சொல்கிறது? அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். அப்ப வேதம் நல்ல கவனிங்க. இந்த அப்பா என்கிற ஸ்தானம், அப்பா என்று அரமேய மொழியிலே முதல் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த அரமேய மொழிக்கும் தமிழ் மொழியிலே சொல்லப்படுற அப்பாவுக்கு மிக நெருங்கிய தொடர்பு உண்டு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீங்க இப்ப கடவுளை எப்படி கூப்பிடுகிற ஆவியை பெற்றிருக்கிறீர்கள்? அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். நல்ல கவனிங்கள். அப்படியானால் இந்த உலகத்திலே அப்பா என்கிற ஒருவரை உண்டாக்கும் முன்பதாக உறவுகளே இல்லாத பொழுது, எந்த உறவுகளுக்கும் பெயர் இல்லாத பொழுது, ஒரே ஒரு உறவு இந்த பூமியிலே இருந்தது. பூமியில் அல்ல, இந்த வானத்திற்கும் பூமிக்கும் மேலே இருக்கிற பரத்திலும் இருந்தது. அந்த முதல் உறவு தான் அப்பா பிதாவே என்கிற ஒருவர் இருந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். முதல் காரியம் நான் என்ன சொல்றேன்? அப்பா என்கிறவர் தெய்வீகமானவர், சாதாரணமானவர் அல்ல, தெய்வீகமானவர். அப்பாமார்களும் அதை தெரிந்து கொள்ளுங்கள், அம்மாமார்களும் தெரிந்து கொள்ளுங்கள். இந்த உலகத்திலேயே கடவுள், நல்ல கவனிங்க, ஒரு சந்ததியை, ஜனக்கூட்டத்தை உண்டாக்க வேண்டும் என்று விரும்பினார். அதற்கு எதை அடையாளமாக்கினார்? எதை பிரதிபலிக்க வேண்டும் என்று விரும்பினார்?
எந்த உறவின் அடிப்படையிலே அதை உண்டாக்க வேண்டும் என்றால் அவர் சொல்லுகிறார், நான் எப்படி இருக்கிறேன்? பிதாவாய் அப்பாவாய் இருக்கிறேன். என்னுடைய ஸ்தானத்திலே ஒருவனை இந்த பூமியிலே நான் உண்டாக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்கள். வாசிப்பு இன்னொரு வார்த்தை சீக்கிரமாய். ஆதியாகமம் 1:26 போடுங்கள். ஆதியாகமம் 1:26 வசனம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அப்ப பாருங்க, இந்த தேவன் என்ன சொல்லுகிறார்? நல்ல கவனிங்க. நான் சொன்ன எப்படி இருக்கிறார்? அவர் எப்படி இருக்கிறார்? பிதா எப்படி இருக்கிறார்? அப்பா பிதாவே சொல்லுங்கள், அப்பா. ஆமென். அப்ப கடவுளுடைய பெயர் தான் அப்பா. சாதாரணமான காரியம் அல்ல. நாம் ஜெபிக்கிறோம் அப்பா என்று சொல்லுகிறோம். அப்ப அந்த அப்பா என்கிற அந்த சாயல் முதலாவது யாரிடத்தில் இருந்தது? ஆதாமிடத்தில் அல்ல. முதலாவது நம்முடைய தேவன் நல்ல பரம தகப்பனிடத்தில் இருந்தது. அவருடைய பெயர் தான் அப்பா என்று சொல்லப்படுகிறது. அந்த அப்பாவினுடைய ஒட்டுமொத்த சுயரூப, அதாவது ரூபத்தினும் சாயலிலும் ஒருவனை உண்டாக்க வேண்டும், அவனை இந்த பூமியிலே அப்பாவாக வெளிப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் உண்டாக்கிய முதல் தெய்வீகமான மனிதன் தான் ஆதாம் என்கிற மனிதன். ஆமென். அப்பான்னா யாரு? தெய்வீகமானவர். ஒரு ஆமென் சொல்லுங்க. இயேசு கூட பாருங்க, ஜெபிக்க சொல்லும் பொழுது மத்தேயு 6:9 வாசித்து பாருங்கள். எப்படி சொல்லிக் கொடுத்தார் ஜெபிப்பதற்கு? பரமண்டலங்களில் இருக்கிற, நல்லா சொல்லுங்க, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, எங்கள் அப்பாவே, ஃபாதர். அப்ப கடவுளை இயேசு அவர்தான். அவர் எப்படி அறிமுகப்படுத்துகிறார்? எப்படி ஜெபிக்க வேண்டும்? அப்பா என்று ஜெபிக்க வேண்டும். அப்பா என்ற அந்த வார்த்தை சொல்லும் பொழுது அதுல ஒரு பெரிய ஒரு பலன் இருக்கிறது. ஆமென். அப்பான்னு புள்ள கூப்பிடும் பொழுது சாதாரண அது 1000 தடவை கூப்பிட்டாலும் அது கேட்க கேட்க அது ரொம்ப இனிமையாக இருக்கும். ஆமென் சொல்லுங்கள். பாருங்க, அப்ப ஆண்டவர் சொல்றாரு, பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவை கடவுள் விரும்புகிறார். என்ன செய்ய விரும்புகிறார்? எப்படி இந்த பூமியிலே சந்ததி உருவாக வேண்டும் என்றால் தன்னை பிரதிபலிக்கிற அந்த ஸ்தானத்திலே ஒருவனை உண்டாக்க வேண்டும். அவர்தான் அப்பா என்று சொல்லுகிறவர். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ரைட். இரண்டாவது காரியம், முதலாவது அப்பா தெய்வீகமானவர். இரண்டாவது ஆதியாகமம் 2:18 வாசிங்கள். கடவுள் யாரை அப்பா என்கிற ஸ்தானத்தை கொடுக்கிறார்? கணவன் என்கிற ஸ்தானத்தை தேவன் யாருக்கு கொடுக்கிறார்? பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லது அல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவோமாக என்றார். அப்ப ஏவாள் திடீரென்று கர்த்தருடைய எண்ணத்தில் உதித்தவள் அல்ல. கடவுளுடைய திட்டமே என்னது? ஏதேனை படைத்தது, இந்த பூமியை திரும்பி சீர்படுத்தினது எதற்காக? தன்னை வெளிப்படுத்துகிற, திருத்துவத்தை வெளிப்படுத்துகிற ஒரு உறவு வேணும் இந்த உலகத்தில். அவர்கள் மூலமாய் ஒரு தெய்வீக சந்ததி வேண்டும். அப்ப ஆண்டவர் முதலாவது ஆதாமை படைத்து ஏவாளை படைச்சிருக்கலாம். நல்ல கவனிங்க. ஒருவன் அப்பா என்கிற ஸ்தானத்துக்கு வருவதற்கான தகுதி என்ன? 26 வயசு. அப்படியா? நல்ல ஒரு வேலையில் இருக்கணும், ஒரு வீடு இருக்கணும். இன்னைக்கு அதை தான் பார்க்குறோம். அப்படித்தானே? வேலை இருக்கா, வீடு இருக்கா? ஆனால் பைபிள் ஆண்டு என்ன சொல்றாரு? ஒருவனை கர்த்தர் அப்பா என்கிற ஸ்தானம். நல்ல கவனிங்க. ஒரு துணை, ஏற்ற துணையை கர்த்தர் ஒருவனுக்கு கொடுப்பதற்கு அவன் இருக்க வேண்டிய தகுதி என்ன? இன்னைக்கு ரொம்ப பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இவன் ரொம்ப கொலைப்படி பண்றான், ஒரு கல்யாணம் கட்டி வச்சா சரியா போகும். மண்டை குழம்பி போகும். ஆமென். ஒரு நாள் நினைக்க அது தகுதி இல்லை, அது பிழை. உலகம் சொல்லுது வயசு வந்துடுச்சு, அதுதான் இப்படி ஆட்டம் போடுறான். இல்ல, ஒரு பெண்ணை நடத்தக்கூடிய அப்பா என்கிற தகப்பன் என்கிற ஸ்தானத்துக்கு யார் தகுதி உள்ளவன்? யார் அவளை நேசிப்பான் உண்மையாக? யார் அவளை உண்மையாய் நடத்துவான்? யார் தெரியுமா? பைபிள் ஆண்டவர் என்ன சொல்றாரு? மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல. என்னைக்கு கர்த்தர் நினைக்கிறார் தெரியுமா? அவனுக்கு ஒரு துணை கொடுத்தா இப்ப சரின்னு கர்த்தர் எப்ப நினைக்கிறார்னா, ஆதாமை படைத்து தனிமையிலே வைத்து ஒவ்வொரு நாளும் அந்த அப்பா அவனோடு உறவு கொள்ளுகிறார், அவரோடு பேசுகிறார், அவனோடு பழகுகிறார். என்னைக்கு ஆதாம் பிதாவோடு, அந்த பரலோக அப்பாவோடு அவன் அந்த உறவிலே தன்னிறைவு உள்ளவனானானோ, அன்னைக்கு தான் கர்த்தர் நினைத்தார், இனிமே இவனை தனிய வைக்க தேவையில்லை. ஒரு ஆமென் சொல்லுங்கள். யார் அப்பாவாகணும்? யாரு? 26 வயசு இல்லை, டிகிரி இல்லை, ஆமென், வீடு இல்லை, அது உலகம். படைச்சவர், மனுஷனை படைச்சவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க?
இதில் அர்த்தம் என்னன்னா, தேவன் மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல. என்னைக்கு ஆதாம் தன் படைத்த தகப்பனோடு தனிமையிலே, சொல்லுங்கள் தனிமையிலே, தனிய வாழும் பொழுது அந்த உறவுல தன்னிறை உள்ளவனானானோ, அன்னைக்கு ஆண்டவர் சொன்னாரு, இவனுக்கு ஒரு பெண்ணை கொடுப்பேன், ஒரு சந்ததியை கொடுப்பேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. கடவுளோட திட்டம் எப்படி இருக்கு பாருங்க. இன்னைக்கு எல்லாமே அலங்கோலமா இருக்கு. இந்த சிஸ்டம் இல்லை. உலகத்தில் எல்லாம் பின்பற்றானோ அதெல்லாம் சபை செய்யுது. உலகத்தில் என்ன படம் எல்லாம் பார்க்குறாங்களோ அதெல்லாம் சபை செய்யுது. இன்னைக்கு சபையில் இருக்கிற எத்தனை குடும்பம் சபையில் இல்லை. அப்பா அம்மார், ஒரு நாடு சரியில்லைன்னா யாரு காரணம்? ஒரு நாடு சரியில்லை யாரு காரணம்? ஜனாதிபதி. ஒரு வீடு பிரச்சனை சரியில்லைன்னா யாரு முதல் காரணர்? சொல்லுங்க, குடும்ப தலைவன். நல்ல கவனிங்களேன். ஒரு குடும்பத்தின் ஆவிக்குரிய ஒட்டுமொத்த அடையாளம் தான் அப்பா என்கிற நபர். ஒரு பிள்ளையின் அடையாளம், ரோல் மாடல் யாரு? அப்பா. முன்மாதிரியான அப்பாமார்கள் இல்லை. வல்லமையுள்ள தெய்வீகமான அப்பாமார் சபையில் இல்லை. சம்பாதிக்கிற அப்பாமார் இருக்கிறார்கள். வெளிநாட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று பிள்ளை பெற்ற அப்பாமார் இருக்கிறார்கள். ஆனால் கடவுள் படைத்த, கடவுள் அப்பா என்கிற ஸ்தானத்தை கொடுத்தவர், விரும்பியதை செய்கிற அப்பாமார்கள் இன்னைக்கு சபையில கிடையாது. நான் ஏன் ஒரு வார்த்தை சொன்னேன், மனைவி 100% கணவனுக்கு கீழ்ப்படிங்க. எந்த கணவனுக்கு தெரியுமா? இந்த கணவனுக்கு. சொல்லுங்க, இந்த கணவனுக்கு. ஆமா, நீங்க அப்படி செலக்ட் பண்ணியிருக்கணும். முதலாவது செலக்ட் பண்ணிட்ட அப்புறம் குத்துது, கொடையுது, அப்படி இப்படி செய்ய வழி இல்லை. போயிட்டே இருங்க, கடவுள் கிருபை கொடுப்பார். சொல்லுங்க, கிருபை கொடுப்பார். வண்டி ஓட்டிட்டே போங்க, தேவன் உங்களை காப்பாற்றி நடத்துவாராக. ஆமென். அப்பா என்கிறவர் பாதுகாக்கிறவர், பராமரிக்கிறவர், தேவைகளை சந்திக்கிறவர் மட்டுமல்ல, மாறாக உங்கள் வாழ்வில், என்னுடைய வாழ்வில், நல்ல கவனிங்க, என்னுடைய வாழ்வில் ஒரு ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார் என்பதை என் வீடு எனக்குள் காண வேண்டும். அவன் தான் தகப்பன், அப்பா என்கிற ஸ்தானம். அதுக்கு தான் கடவுள் கொடுத்தார், அதுக்கு தான் காத்திருந்தார். ஆதாமுக்குள்ளே தேவன் நிறைவாய் வரும் வரை குடும்பத்தை கொடுக்கல, அப்பா என்கிற ஸ்தானத்தை கொடுக்கவில்லை. என்னைக்கு கொடுக்கிறார்? அவனுக்குள்ள கர்த்தர் என்னைக்கு ஃபுல்லா நிரம்பினாரோ அன்னைக்கு தான் சொன்னாரு, அந்த தேவனை பிரதிபலிக்கிறவராக நீங்க இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். அப்பா என்ன யாரு? கடவுளை பிரதிபலிக்கிறவர். அவருடைய ரோல் மாடல் யாரு? அப்பா. இன்னைக்கு எங்கட ரோல் மாடல் என்னுடைய அப்பா. அவர் தவறிழைத்தார். அவருடைய தகப்பன் ரோல் மாடல், அவர் தவறிழைத்தார். அவர் காண்பிக்கவில்லை, அவர் காண்பிக்கவில்லை, அவர் காண்பிக்கவில்லை. இன்னைக்கு தேவனுடைய சமுதாயம் வெளியே போய் இன்னைக்கு தேசமே சீரழிந்து இருக்கிறதுக்கு முதல் காரணம் தகப்பன்மார் தெய்வீகமானவர்கள் அல்ல. சமுதாய சீர்குலைவுக்கு முதல் காரணம் யார் தெரியுமா? தகப்பன்மார். கர்த்தர் ஆதியிலே உண்டாக்கின குடும்பத்தை சீர்குலைத்தது பிசாசின் வேலை. இன்னைக்கு வரைக்கும் சீர்குலைக்கிறான். அப்பா நினைச்சிடாதீங்க சம்பாதிக்கிறவர். கடவுள் சொல்றார் சம்பாதிக்கிறவர் அல்ல, கர்த்தர் சொல்றார் கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வரியத்தை தரும். ஆமென் சொல்லுங்க. அப்பான்னா யாரு? அப்பாக்குள்ள யாரு இருக்கணும்? கடவுள் இருக்கணும். அவர் தான் அப்பா. ஆமென் சொல்லுங்க. அந்த தேவனை நீங்க வாயில சொல்றது இல்லை, உங்க வாழ்க்கையை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும். முன்மாதிரியான தெய்வீக வல்லமையுள்ள தகப்பன்மார்களை கர்த்தர் எழும்ப பண்ணுவாராக. ஹல்லேலூயா. அப்ப முதலாவது தகுதி அப்பாவுக்கு என்னது? கர்த்தரோடு அவருக்கு நல்ல தன்னிறைவு இருக்க வேண்டும். இன்னைக்கு அப்பா அம்மா ஜெபிக்கிறதே இல்லை, சபைக்கு வாரது இல்லை. இன்னைக்கு அநேக பெண்கள் சபையில் இருக்கீங்க, ஏன் உங்கள் கணவர் எங்கே? இன்னைக்கு பிரச்சனை சொல்றீங்களே, நீங்க 10 வருஷத்துக்கு முன்னுக்கு விட்டது தான் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் அவ்வளோ பெரிய பிரச்சனையா வளர்ந்துருக்கு. அப்பா சரியா இருந்தா ஆண்டவர் சொல்றாரு, உன்னையும் உன் ஜாதியையும் நான் ஆசீர்வதிப்பேன், உனக்குள் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென் சொல்லுங்க. சாதாரணமான இடமா? கர்த்தர் சொல்றாரு, ஒரு தகப்பன் கீழ்ப்படிந்தால், ஒரு தகப்பனுக்குள் நான் இருந்தால் அவனுக்குள் நான் சந்ததிகளை ஆசீர்வதிப்பேன். சந்ததி சீரழிய முடியாது, கெட்டு போக முடியாது. ஆமென் சொல்லுங்க. நான் தான் சொன்ன, இந்த மகனை பார்த்து திவாகரன் ஏன் சொன்னேன் தெரியுமா? அந்த பிதா அந்த ஆதாமை உண்டாக்கினார். ஆதாமுக்குள்ளே இருக்கிற பிதா எங்கே வர வேண்டும்?
அவனுடைய குமாரனுக்குள் வர வேண்டும். எனக்குள் இருக்கிற தேவன், வேதம் எப்படி சொல்லுகிறது? உன் பிதாக்களின் தகப்பன், நான் ஆபிரகாமின் தகப்பன், ஈசாக்கின் தகப்பன், யாக்கோபின் தகப்பன். ஒரு நாள் சொல்ல வேண்டும், அப்பா பார்த்து சொல்லணும், அப்பாவின் தேவன் அவர். ராமேன் சொல்லுங்க. சொல்லலாமா? சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் இருப்பீங்கன்னா நீங்க ஒரு நல்ல தகப்பனா இருக்கிறீர்கள். ஒரு ஆமேன் சொல்லுங்க. இன்னைக்கு ரொம்ப தகப்பன் மாதிரி இல்லை. நான் சொல்றேன், நீங்க ஒரு நல்ல ஆவிக்குரிய தகப்பனே கிடையாது. நீங்க கோவிச்சாலும் பரவாயில்ல, பைபிள் அதுதான் சொல்லுது. ஆமேன். ஆமேன் சொல்லுவோமா? சரியான துக்கம். இன்னைக்கு ரொம்ப பேருக்கு எல்லா அப்பா மாதிரி ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, வீட்டில் தூங்குறதுக்கு இல்லை. ஊரெல்லாம் சுத்திட்டு ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் ரெஸ்ட் பண்றதுக்கு இல்லை. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. அந்த ஸ்தானம் கடவுள் கொடுத்திருக்கிறார். அந்த ஸ்தானத்தில் எல்லாமே செய்யறதுக்கு வளம் பலன் கொடுக்கிறவர் முற்பிதா, எங்களுடைய பரம பிதாவாகிய பரலோகத்தின் தேவன் ஒருவரே. அந்த ஸ்தானத்தை நிக்கணும் சொல்லி பிடிச்சார்னா யாருக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது. ராமேன் சொல்லுங்க. ஆமேன். அப்பான்ற ஸ்தானத்தில் சரியா இருக்கணும், கர்த்தரோட உறவு இருக்கணும் உங்களுக்கு. அப்பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன் சொல்லுங்கள். முன்மாதிரியா இருக்கிறீங்களா கடவுளை பின்பற்றுதல? ஆபிரகாம் இருந்தான். மூன்றாவது காரியம், அப்பா என்பவர் ஏன் அப்பாவான்ற வச்சிருக்கிறார்னா தேவனோடு இணைக்கும்படி வைத்திருக்கிறார். ஆமேன். ஆண்டவர் எதற்கு? உங்க குடும்பத்தை, உங்களுடைய பிள்ளைகளை கடவுளோடு இணைக்க தான் அப்பாங்கிற ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ரொம்ப பேர் நினைக்கிறாங்க, ஸ்கூல் கூட்டிட்டு போனா நான் அப்பாவாகிட்டேன், ஸ்கூல் ஃபீஸ் கட்டினா நான் அப்பாவாகிட்டேன். பைபிள் ஆண்டவர் எங்கேயுமே அப்படி சொல்லவே இல்லை. கட்டணும், அது கடமை. அப்பா என்கிற ஸ்தானத்திலே கர்த்தர் வைத்து உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமை. ஆனால் அப்பா என்கிற ஸ்தானத்தில் இருக்கிற முதலாவது பொறுப்பு என்ன? அப்பா என்ற வார்த்தைக்கு கர்த்தர் கொடுக்கிற வரைவிலக்கணம் என்ன? அந்த தேவனை இந்த மகனோடு இணைக்க வேண்டும். ராமன் சொல்லி இந்த குடும்பத்தை இணைக்க வேண்டும். ஒரு சந்ததியை, ஒரு வீட்டை உருவாக்க வேண்டும். தெய்வீகமான வீடுகளை உருவாக்க வேண்டும். அதுக்கு தான் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ராமேன் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. வாசிப்பு ஆதியாகமம் 18. இதோட நான் முடிக்க போறேன் சீக்கிரம். ஆதியாகமம் 18, 17, 19. ரைட். பின்பு தேவனாகிய கர்த்தர், அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதியாவினான். நல்ல கவனிங்களேன். ஆண்டவர் சொல்றாரு எசாயா 51:2, ஆபிரகாம் ஒருவனா இருக்கையில் அவனை அழைத்து அவனை என்னவாக்கினேன்? சொல்லுங்க, என்னவாக்கினேன்? சொல்லுங்களேன். பெரிய ஜாதியாக்கினேன், பெரிய மனிதனாக்கினேன். அப்ப கடவுள் சொல்றார், அவன் தனியா இருக்கக்கூட ஒருவனா இருக்கையில் சரீரம் செத்து போனவனை ஏன் தெரிந்து கொள்கிறேன்? இந்த வார்த்தை சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதியாவதினாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதினாலும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். தகப்பன் ஸ்தானத்தில் நான் சரியா இருந்தா ஆண்டவர் சொல்றாரு, வீடை மட்டும் இல்ல, பூமியில் உள்ள சகல ஜாதிகளை நான் ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. 19ஆம் வசனம். அவர் ஏன் ஆண்டு ஆசீர்வதிக்கிறார்? கவனிங்க. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன். ஆமேன். அவர் சொல்றாரு, ஆபிரகாமுக்கு நான் எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம், இந்த உலகத்திலேயே அவனைத்தான் நான் பெரிய அளவில் உயர்த்துவேன்னா, அவனுக்கு நான் எவ்வளவு உயர்த்தினால் அவன் என்னதான் செய்வானா, தனக்கும் தன் பிள்ளைகளுக்கும் கர்த்தரை போதிக்கிற தகப்பனாயிருப்பான். ராமேன் சொல்லுங்க. தகப்பன் போதிக்க தவறினால் உலகம் போதிக்கும். தகப்பன் போதிக்க தவறினால் பிசாசு போதிப்பான். ஒரு குடும்பத்தை கடவுளோட இணைச்சி கொண்டு போறவன் தான் நல்ல அப்பா. ராமேன் சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் 2 பிள்ளைகள் பெற்றெடுத்தால் அப்பா. அப்படியா? இல்லை சொல்லுகிறேன். இது வரைக்கும் நான் அப்படிதான் பாஸ்டர் தெரியும். இல்லை. இப்போ நான் சிலர் நான் குருவி வாங்க போவேன். அங்கே போய் நான் என்ன கேட்பேன் தெரியுமா? ஒரு ஆண், ஒரு பெண் தாருங்கள். ஏன்? முட்டை போடும், குட்டி போடும். அதுக்காக அது நாங்கள் அப்பான்னு கூப்பிடலுமா? முடியாது. வீட்டில் நீங்கள் சில நேரம் செல்ல பிராணிகள் வளர்ப்பீர்கள். நாங்கள் என்ன கேட்போம்? ஒரு
ஒரு பெண் தாருங்கள். ஏன்? நல்லா கவனிங்க. உலகத்தில் உள்ளவன் சொல்றதெல்லாம் இன்னைக்கு கேட்டு நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்கிறது? 2 பிள்ளைகள் பெற்றெடுக்கிறவன் அப்பா அல்ல, அவன் முதலாவது ஆணாக இருக்கிறான். கர்த்தருடைய வேதத்தின்படி யார் சரியான தகப்பன் என்றால், பெற்றெடுத்த பிள்ளைகளை தன் குடும்பத்தையும் கர்த்தருக்குள் வழி நடந்த அந்த கடவுளை யார் காண்பிக்கிறானோ, வேதத்தில் அவர்தான் சொல்லுகிறார் தகப்பன் என்று வேதம் சொல்லுகிறது, அப்பா என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஒரு அறிக்கை 2022 ஒரு அறிக்கை எடுத்தார்கள். கவனிங்க. சபைக்கு அம்மாவோடு வருகிற பிள்ளைகளின் எண்ணிக்கை 100க்கு 3%. அம்மா மட்டும் சர்ச்சுக்கு வராங்கன்னா அந்த பிள்ளைகளுடைய சபைக்கு வருவது 100க்கு 3%. ஆனா அப்பா ஒழுங்கா சபைக்கு வருகிறவரா இருந்தால் பிள்ளைகளுடைய வருகை 100க்கு 38%. ஆமென் சொல்லுங்க. ஆமென். இன்னைக்கு அப்பா அம்மா எப்படின்னா, அவர் drop me pick me. சில பேர் அவர் வந்து drop பண்ணிட்டு போவார், முடிஞ்சோடனே அவர் வந்து என்ன செய்வார், pick me, அவர் வந்து pick பண்ணிட்டு போவார். ஆமென். இவங்கெல்லாம் நல்ல தகப்பன் அல்ல, உங்களை சொல்லவில்லை. ஆமென். வியாபாரம் செய்ய இலக்கு இருக்கிறது தகப்பன்மாரே, அப்பாமார்களே. சம்பாதிக்க, வீடு கட்ட 5 வருஷம் லோன் போட தெரியுது. குடும்பத்தை கர்த்தருக்குள் 5 வருஷத்தில் இப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய நிலைமைக்கு கொண்டு வருவேன் என்று இலக்கு இருக்கிற அப்பாமார் எத்தனை பேர் இருக்கிறீங்க? 5 வருஷத்துல நான் இப்படி இருப்பேன், என் வீடு இப்படி இருக்கும், இவ்வளவு பேங்க்ல இருக்கும், அந்த நாட்டில் இருப்பேன், இந்த நாட்டில் இருப்பேன். ஆனா என்னுடைய மகன் எப்படி இருப்பான், அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கும், என் குடும்பம் எப்படி இருக்கும், என் அபிஷேகம் எப்படி இருக்கும், அதை யோசித்து பார்க்கிற தகப்பன்மார் இல்லையே. இன்னைக்கு ஆவிக்குரிய ஒரு பெரிய சந்ததியை பல தசாப்தங்களாக இழந்திருக்கிறோம். அதற்கு முதல் ஒரே காரணம், ஆவிக்குரிய அப்பாமார்கள் கிடையாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. சுவிசேஷத்தினாலே உங்களை நான் பெற்றெடுத்தேன். ஆமென். இந்த பசங்கள்லாம் உங்களை பெற்றெடுப்பதற்கு ஒரு ஆமென் சொல்லுங்க. யாரையும் இழக்கிறதுக்கு இல்லை, உங்களை பெற்றெடுப்பதற்கு. கடவுளுக்குள்ள நீங்க வளரணும். நீங்க எப்பயுமே நல்லா நினைச்சுக்கொள்ளுங்க, நீங்க ஆவியில நீங்க வளர்றீங்க, கர்த்தருக்குள்ள நல்லா வளருகிறீர்கள் என்றால் நீங்க கொடுக்கிற தசம பாகமோ காணிக்கை கொடுத்து சந்தோஷப்பட மாட்டோம். ஆனா கடவுளுக்குள்ள நீங்க நல்லா வாரீங்களே, ஆராதிக்கிறீங்களே, அவருக்கு உண்மையா இருக்கிறீங்களே, அந்த சந்தோஷத்துக்கு எங்களுக்கு ஈடாய் வேற ஒன்றுமே கிடையாது. ஆமென். ஆனா ஒருவன் வீணாய் போகும் பொழுது, வளராத பொழுது, கீழ்ப்படியாத பொழுது எத்தனை பாஸ்டர்ஸ் அழுகிறார்கள் தெரியுமா? சபையை நினைச்சு கண்ணீர் வடிக்கிறாங்க. நீங்க அதெல்லாம் சாதாரணமா நினைக்க கூடாது. சபைன்னா நீங்க ஏதோ வந்து போற இடம் கிடையாது. சபையில ஒரு அப்பா இருக்கிறாரு. நல்லா கவனிங்க. சபையில தொடர்ந்து ஒரு அப்பா மாதிரி ஆண்டவர் ஒரு ஊழியக்கான வச்சிருக்கிறார்னா அவருக்கு பிதாவின் உள்ளத்தை கடவுள் கொடுத்திருக்கிறார். ஒரு நல்ல அப்பாவா இருக்கிறாரு. ஆமென். அதை நீங்க இழக்க கூடாது. அவர்கள் துக்கப்படும்படி நடந்து கொள்ள கூடாது. அவர் சொல்ல, நான் உங்களை பெற்றெடுத்த, நல்ல கவனிங்க, உலகத்துக்கு ஒரு தகப்பன் உங்களை பெற்றெடுத்த ஒரு முக்கியமானால் உங்களை அந்த பரம பிதாவிடத்திலே கொண்டு போகிற அந்த வழிநடத்தலை கொடுக்கிற உங்கள் ஆவிக்குரிய தகப்பன் எவ்வளவு முக்கியமானவர். முக்கியத்துவம் கொடுங்க சபைக்கு, பாஸ்டருக்கு, அந்த ஊழியக்காரனுக்கு. சபையில ஊழியம் செஞ்சா யாருடைய குறையும் பேசாதீங்க, அப்பா மாதிரி அவர்களை நேசியுங்கள். ஆமென். அப்பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.